ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நான் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைக்கீரை கடையல் செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போ வந்து கடாய் வச்சிடலாம். இதில் ஊற வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். நம்ம பாசிப்பருப்புல இந்த முருங்கைக்கீரை கடையல் வந்து செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம துவரம் பருப்புலையும் செய்யலாம். பாசிப்பருப்புல செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 4, 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சிருங்க. பருப்பு நல்லா வந்து வேகணும். வெந்தப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை வந்து நான் 1 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2, 3 வாட்டி அலசி வச்சிருங்க. இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கீரை சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு மூடி போட வேணாம். அப்படியே வந்து வேகட்டும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கீரை வந்து வெந்துடும். பாருங்க கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சிடலாம். ஸோ சட்டியில் வந்து கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு இதை நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கீரையில் தாளித்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா கீரையை வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கடையல் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு காம்போவாக நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்யுது பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு கத்திரிக்காவும் ஒரு 100 கிராம் அளவு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும். பாருங்க நல்லா வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை கடையலும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரைக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு வந்து. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.